அடுத்தது அவர் சொல்லியிருந்தார், இந்த உங்க பேரு ரஷ்மி, சகோதரர் ரஷ்மி சொல்லியிருந்தார், சஹியான சஹி என்று வந்தால் முரண்பாடு கிடையாது. குர்ஆனுக்கு முரண்படாதுங்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுற நேரம் நாங்கள் என்ன சொல்ல மாட்டோம், சஹி இல்லைங்கிறதால தான் முரண்படுதுங்கிறாங்க. அந்த சஹி இல்லைங்கிறத எதை வச்சு நிரூபிச்சிங்க நீங்கள்? அறிவிப்பாளர்லாம் சரியா இருக்கும்போது சஹி இல்லைன்னு நீங்க சொல்றது முரண்படுறதை வச்சுதான். அடுத்தது தெளிவா சொல்லுங்க, சூனியம் ஷிர்கா இல்லையா? ஆறு சொன்னது சூனியம் நன்மைண்டு? சூனியம் நன்மைண்டு எங்கேயாவது செஞ்சோமா? சூனியம் செஞ்ச 10,000 நன்மைண்டு? சூனியம் செய்யக்கூடாது. சூனியம் 7 பெரும்பாவங்கள்ல உண்டு அப்படிங்கறது நம்ம தெளிவா செஞ்சு. சாராயம் குடிக்கிற ஹராமா? ஹராம் தான். ஆறு சொன்னது ஹலாலுண்டு? அப்ப ஹராம் தான். அப்ப ஹராம்ண்டா சாராயம் இருக்கப்படாது. அது எப்படி சரியாகும்? ஹராம்ண்டா இருக்கக்கூடாதா? சாராயம் ஹராம்ண்டா சாராயம் இருக்கலாம், இருந்தா தான் அது ஹராம், இல்லாதவன் எப்படி ஹராம் ஆகும்? அப்ப சூனியம் செய்யறது கூடாது. கூடாது என்றா சூனியம் இல்லையா? சூனியம் இருக்கிறதாலதான் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். சிந்திச்சு பாருங்க. இப்போ வட்டி கொடுக்கறது கூடாதுதான். அப்ப வட்டிங்கிற ஒன்று இல்லையா? கூடாதுங்கிற விபச்சாரம் செய்யக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா பொம்பளை இல்லை உலகத்துல இருக்கிறாங்க, நீ செய்யாத. சூனியங்கிற ஒன்று இருக்குது, நீ செய்யாதப்பா. அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு வரோம். சூனியங்கிற ஒன்று ஷிர்கா இல்லையா சொல்லணும்? ஷிர்கு தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? சூனியம் செய்தது ஷிர்கு. சூனியம் செய்யுமாறு சவால் போடுறது ஆகப்பெரிய பாவத்துக்கு தூண்டுற பெரும் பாவம். ஏண்டவன் எனக்கு சூனியம் செய்வாக்கலாம் அப்படிங்கிறது காவிராக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம என்ன சொல்றோம்டா, சூனியம் என்கிற ஒன்று இருக்குது. இருக்குதுங்கிறத நம்புறது பாவமா? கேட்கிறேன். இணை வைத்தல் ஒன்று இருக்குது, நம்புற பாவமா? இருக்கிறத நம்பினா தான் தௌஹீதுக்கு வர முடியும். அப்ப அந்த சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ஹமீத் மௌலவி இவங்க ஆரம்பிச்சாங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், முதல்ல அவர் என்ன சொன்னாரு, அந்த வஹி முரண்பாடு சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லவும் நான் ஒரு பதில் சொன்னேன். நம்ம வஹிக்கும் முரண்பாடு கற்பிக்க மாட்டோம். வஹிக்கும் வஹி அல்லாத ஒண்ணுக்கும் தான் நம்ம என்ன செய்வோம், முரண்பாடு கற்பிப்போம் அப்படின்னு சொல்லவும் அவர் ஒரு ஒரு மாற்றுவாதம் வச்சார். என்ன தெரியுமா? அது நிறைய பேர் விளக்கி சொல்றேன். என்னன்னு கேட்டால், வஹி இல்லைன்னு நீங்க பிரிக்கிறதே முரண்பாட்டை வச்சுதானே. ஒண்ணு வஹின்றோம், ஒண்ணு வஹி இல்லைன்றோம். வஹி இல்லைன்னு நீங்க சொன்னதே முரண்பாட்டை வச்சுதானே நீங்க வஹி இல்லைன்னே சொல்றீங்க. அது என்ன முரண்பாட்டுக்கு திருப்பி நீங்க சொல்றதுன்ற ஒரு நியாயமான கேள்விதான். நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்னு கேட்டா, முரண்பாட்டை வைத்து வஹி இல்லை என்று பிரிக்கிறதுக்கு ஏதாவது உசூல் இருக்குதா? நீங்க சொன்னீங்கன்னா நான் அடுத்த பதில சொல்லிடுவேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கதா? அதாவது முரண்பாடை ஒன்றை வைத்துக் கொண்டு இது முரண்படுவதால் வஹி இல்லை என்று சொல்றதுக்கு உசூலே கிடையாதா? அல்லது உசூல் இருக்குதா? அல்லது நீங்க சொல்றீங்க எனக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த சூனியத்தை பார்த்து நம்ம சொல்றோம் தானே, சூனிய சிறுக்கு அப்படின்னு சொன்ன உடனே மௌலவி என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, சூனிய சிறுக்குன்னு தாப்பா நாங்களும் சொல்றோம். நாங்க சூனிய செய்ய சொல்றோம், சூனிய செய்யுங்க சொல்றோமா? சூனிய செஞ்சா உங்களுக்கு 10,000 நன்மை சொல்றோமா? இல்லையே, சூனியம் சிறுக்குன்னு தானே சொல்றோம். இது ஒரு விஷயத்த முக்கியமா என்னன்னு கேட்டா, சூனியம் செய்யறவனை பார்த்து இது சிறுக்கு செய்யறான் என்று ஏன் சொல்றீங்க? அதை எனக்கு நீங்க விளக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, சூனியம் செய்யறவனை பார்த்து இவன் சிறுக்கு செய்யறான் என்று சொல்றதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்களேன். ஒருத்தர் சிலையை வணங்குறான். நம்ம என்ன செய்வோம்? வணங்குறவனை பார்த்து அவன் தான் வணங்க, நம்ம வணங்கல. நம்ம சூனியம் செய்யல சொன்னாரு, அதே மாதிரிதான் அவன் சூனியம் செய்யறான். அதே மாதிரி அவன் சிலையை வணங்குறான். சிலையை வணங்குறவனை பார்த்து சிறுக்கு செய்யறான்னு சொல்றோம். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? சிறுக்கு செய்யறவன் நினைக்கிறான், இந்த கடவுளுக்கு இந்த சிலை கிட்ட கேட்டா எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறான். இந்த நினைப்பு சரியா பிள்ளையா? இதான் கேள்வி. சூனியம் செய்யற வைக்கிறான் தானே, சூனியம் செய்யறதால மட்டும் சிறுக்கு என்று நீங்க சொன்னா அது ரெண்டாவது பங்கு. அவன் நினைக்கிறான் பாருங்க, இந்த சூனியம் செஞ்சா நடக்கும்னு அவன் நினைக்கிறான் பாருங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இதுதான் நம்ம கேள்வி. விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி சிலையை வணங்குற ஒருத்தனை சொன்னா சிலைக்கு சக்தி இருக்குது என்று அவன் ஒத்துக்கொண்டு கேட்கறதாலதான் நம்ம சிறுக்குன்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் கேட்டான் என்னன்னு கேட்டால், இல்லாத ஒண்ணு எப்படி பாவமாகும்? பெரும் பாவம் வருவது. விபச்சாரத்தை காட்டுனீங்க நீங்க. விபச்சாரம் பாவம்னா விபச்சாரம் இல்லைன்னு அர்த்தமான்னு கேட்டீங்க. விளங்குதா? இதுவும் ஒரு நம்ம சொல்றது என்னன்னு விளங்குறது ரெண்டாவது. அது விளங்கிடலாம் அவருக்கு. ரெண்டாவது என்ன கேட்டா, என்ன வாதம் வைக்கிறன்னு கொஞ்சம் விளங்கி வைக்கணும்.
இருக்கிறதும் பாவமாக இருக்கும், இல்லாததும் பாவமாக இருக்கும். ஷிர்க்குன்னு உண்மைக்கு ஷிர்க்குன்னு இருக்குதா? எனக்கு சொல்லுங்க அப்ப. நீங்க ஏசுநாதர் கடவுள் ஷிர்க்குன்றோம், அப்படி ஒண்ணு இருக்குதா? ஏசுநாதர் கடவுளா? இல்லாததை இருக்குதுன்னு சொல்றதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. உலகத்தில் இருக்கிற அல்லாஹ் சொன்ன பெரும் பாவம் என்ன தெரியுமா? ஷிர்க்கு. சொல்லப்பட்ட பாவங்களிலேயே பெரும் பாவம் எதுன்னு கேட்டா ஷிர்க்கு. அது என்ன? இல்லாத இருக்குன்னு சொல்றது. ஏசுநாதர் கடவுள் இல்ல, இருக்குன்னு சொல்றா ஷிர்க்கு. இல்லாததை இருக்குதுன்னு சொல்றதா ஷிர்க்கு. இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லாததை போய் இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. இது நீங்க விளைவிக்கலுங்க. முக்கம் இந்த பொய் சாட்சி கூட இருக்கலாம். பொய் சாட்சி, பொய் என்னது? பொய் பெரும்பாவம் தானே, பாவம் தானே பொய் சாட்சி சொல்றது. இல்லாத இருக்குன்னு சொல்றது. இல்லாததை இருக்குதுன்னு சொல்றது இருக்குது, ஆனா உண்மையில இல்ல. கவனிச்சுக்கலுங்க. சிறுக்கு நல்லா கவனிச்சுக்கணும். சிறுக்குன்னு ஒண்ணு இருக்கிறத கேட்டா உண்மை இருக்குது அப்படின்னு செய்யறாங்க பாருங்க. இந்த செய்யறாங்க, கடவுளை வணங்குறாங்க, சிறுக்குன்னு இருக்குது செய்யறாங்க. உண்மையிலேயே அவன் சொல்றது உண்மையா? அந்த சிறுக்குன்னு கடவுளுக்கு ஈக்குவலாக இணையாக உலகத்தை ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்படி நம்பி நீங்க சொன்னா அது சிறுக்கு. நீங்க நம்பி நீங்க செய்யலாம் தேவையில்லை. ஏசுநாதரை நீங்க வணங்க தேவையில்லை, சிலைகளை வணங்க தேவையில்லை. இன்னொருத்தன் நான் வணங்குறான், அவனுக்கிட்ட போய் வணங்குறான், சிறுக்குதான். ஆனா உண்மைக்கு வந்து கொடுக்குமாப்பா, அவன் கேட்டானா கொடுத்துரும். சூனியம் செய்யறான், அது சிறுக்குதான், ஆனா செஞ்ச நடக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன கேட்டாருன்னு கேட்டா, இந்த சவால்ன்றதை பத்தி கேட்டாரு. சூனியம் செய்யுங்கன்னு சவால் இதை கேட்கிறாங்கன்னு கேட்டால், எது இல்லையோ, இப்ப சிலை ஒத்த சொல்றான், இந்த சிலையை மழை பெய்ய கேட்டா மழை பெய்யும் சொல்றான். இந்த சிலையை காட்டி இப்ப நான் கேட்டு நடக்கும்ன்றான். நம்ம என்ன செய்வோம்? கேட்டு பாருண்டுவோம், கேட்டு பாருன்னு சொல்லுவோம். இப்படிதான் சூனியக்காரன் சொன்னாங்க. என்னது நடக்குன்னு சொல்றியாப்பா, செஞ்சு காட்டு. நடக்காது, அல்ல அப்படி செய்ய மாட்டான். அது உலகத்துல அப்படி ஒண்ணு இல்ல, இல்லாதவன் இருக்குன்னு சொல்ற, அது நடக்காதுன்னு சொன்னா அவங்க இல்ல நடக்கும் அப்படின்னு மக்கள் ஏமாத்தங்களை செஞ்சு காட்டுன்னு கேட்கிறோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கேட்போம், சிலைக்கும் கேட்போம், எல்லாத்துக்கும் கேட்போம். அதை கேட்கிறாரு, சூனியத்தை செய்ய சொல்லி ஷிர்க செய்ய வைப்பீங்களோன்னு கேட்கிறாங்க. இந்த இப்ராஹிம் நபி கேட்டாங்கல்ல, அவன் யாரையெல்லாம் கடவுள்னு சொன்னான். இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, ஏன் கடவுள், ஏன் அல்லாஹ் கிழக்குலேன்னு சூரியனை மேற்குல மறைய வைப்பான், ஓன் கடவுள்கிட்ட சொல்லி மேற்குல உதிக்க வைன்னு கேளு, நீ பேத்து கேளுன்னு சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் நபி விளங்கி அவன் சிறுக்கு பேத்து கேளுன்னு சிறுக்கு சொல்லிட்டாங்களோ, நீ என்ன செய்ய, உங்க கடவுள்கிட்ட பேத்து கேளு, என்னன்னு கேளு, மேற்குல உதிக்க வைன்னு கேளுன்னு சிறுக்கு தூண்டிட்டாங்களாம். ஒரு போர் சவாலுக்கு நம்ம கேட்கணும். அவன் அதை பொய்யான ஒரு வாதத்தை வச்சு அதை உடைக்க கேட்கணும். இல்ல அப்படி நடக்காது, ஏன் செஞ்சு காட்டு பார்ப்போம் என்று கேட்கறதுக்காக நம்ம கேட்கறது சிறுக்கு தூண்டுதான் செய்யக்கூடாது, அது அப்படி நினைக்கவே கூடாது. அப்ப முரண்பாடு ஆளுக்குள்ள இருக்கும். அப்போ ஒரு ஹதீஸ் முரண்படுது என்று லைவ் ஆக்கினா இன்னொருத்தன் சொல்லுவோம், இல்லை எனக்கு முரணா தெரியல, நீ சரியா தானே தெரியுது அப்படின்பா. எனவே அது என்ன ஒரு நம்ம ஒரு முடிந்த முடிவாக அதை என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. எனவே அந்த நாங்க சொன்னது சரியான ஹதீஸ புத்திக்கு படல என்று குர்ஆனுக்கு முரணா தெரியுறது என்று முரண்படுறாங்க. நான் சொல்றேன் என்னண்டா, பிரச்சனை என்னண்டா, குர்ஆன்ல உள்ள 2 வசனமும் அது மாதிரி தான் முரணா தெரிஞ்ச நேரம் நம்ம லைவ் ஆக்காம நம்ம தான் திருந்திக்கிறோம். அதே மாதிரி அறிவிப்பாளர் எல்லாம் சரியா பார்ப்போம். நம்ம எடுத்தாப்புல மௌதுவான ஹதீஸ்லாம் சொல்லல. நீங்க சொன்னீங்க ஹதீஸ்ல லைஃபு சஹி நிறைய இருக்குது, அப்படின்னா ஸ்வீத் இமாம் எழுதின ஹதீஸ்ல பார்த்தா மௌது இருக்கும், பலகீனமான ஹதீஸ்கள் நிறைய இருக்குது சொன்னோம். அந்த பலகீனமான ஹதீஸ் இமாம்கள் எழுதின கிதாபில் இருந்தது நீங்க சொல்ற அடிப்படையில் இல்லை, புத்திக்கு முரண்பட்டு அப்படி என்று இல்லை. இஸ்னாதுகள கோளாறுகள் இருக்குது, அறிவிப்பாளர்கள் துண்டா இருக்குது, முதல்லிசா இருக்குது, ஷாதா இருக்குது, அப்படி என்ற அடிப்படையில அது பலகீனமாக என்ன செய்யறது எடுக்கிறது. இஸ்னாத் எல்லாம் சரியா இருந்தா சஹிதான், அது நாங்க என்ன செய்யல, நாங்க மறுக்கல, அது விஷயத்தை நாங்க எடுத்துக்கணும். இந்த முரண் சம்பந்தமாக என்ற கேள்வி தெளிவானது. நான் எதை கேள்வியா கேட்டனோ அதுக்கு மௌலை பதில் சொல்லவே இல்லை. நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், அதுக்கு அவர் மறுத்து என்ன கேட்டாரு, திரும்பி என்ன சொன்னேன்றதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். வஹீல முரண்பாடு வராது. 2 வஹியாக இருந்தால் 2 முரண்படாது என்பது குர்ஆன் வசனம். நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால், இந்த முரண்பாடை கற்பிக்கிறதால இது நீங்க எங்களை நோக்கி வஹீல முரண்பாடு வராது, இது நீங்க மாற்று விளக்கம் கொடுக்கணும் என்று சொன்னாங்க. நம்ம என்ன சொன்ன தெரியுமா, வஹியில் முரண்பாடு வராது, வஹியிலும் வஹி இல்லாத ஒன்றில்தான் முரண்பாடு வரும். ஏன்னா குர்ஆன் என்பது 100% உண்மையான வஹி,
அதுக்கு எது முரணாக இருக்குதோ அது வகை இல்ல, எனவே தான் முரணாக இருக்குது. வகையையும் வகை இல்லாத ஒண்ணுக்கு தான் முரண்பாடு வருமே தவிர வகையில் முரண் வராது. இணைச்சு விளக்கம் கொடுக்கலாம் சொன்னாங்க தானே, வகையில முரண் வராது, இணைச்சு விளக்கம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு நான் சொன்ன பதில் என்னன்னு கேட்டா, முரண்பாடு வராது, வகையில் வராது. நீங்க எங்களை நோக்கி எப்படி சொல்லணும்னு கேட்டா, வகையில் தான் முரண்பாடு வராதே தவிர வகை அல்லாத ஒன்றில் முரண்பாடு வரும் என்று நான் சொல்லவும் அவர் கவுண்டர் கேள்வி கேட்டாரு. வகையா வகை இல்லையா என்று நீங்க முடிவெடுத்ததே முரணை வச்சுட்டானே. ஹதீஸ்ல பார்த்து இது வகை இல்லைன்னு நீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்டால், முரண்பட்டதாலதான் சொன்னீங்க இது வகை இல்லைன்னு சொல்லி என்று கேட்க நான் திருப்பி கேட்டேன். முரணை வைத்து, முரண் என்ற ஒரு விஷயத்தை வச்சு வகையா வகை இல்லையா என்று தீர்மானிக்கிற உசூல் இருக்குதா இல்லையா உங்க பார்வையில என்று கேட்கவும் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, நம்ம மொத்தமா சொல்லிட்டோமே வகையில முரண்பாடு வராது, மாற்று விளக்கம் கொடுக்கணும். நான் அதை கேட்கவே இல்லை. நான் என்ன கேள்வி கேட்கிறேன் தெரியுமா, முரண் என்கின்ற ஒரு அம்சத்தை வைத்து இது வகையா வகை இல்லையா என்று தீர்மானிக்கிற உசூல் இருக்குதா இல்லையா, முரண்ற விஷயத்தை வச்சு. அது ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமா, ஹதீஸுக்கு முரண்படுமா, ஏதோ முரண் என்றது ஒரு விஷயம் முரண், இந்த முரண்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இது வகை இல்லை என்று ஏதாவது ஒரு உசூல் ஒன்று இருக்குதான்னு நீங்க பதில் சொன்னால் இந்த நீங்க கேட்டதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, மௌலவி ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன, சூனியத்தை நம்ம சொன்ன, நீங்க சூனிய நம்பிக்கை ஷிர்க்கு அப்படி சொல்றாரு. உண்மைதான், நாமளும் தான் சொல்றோம். சூனியக்காரனை பார்த்து நீ ஷிர்க்கு செய்யறன்னு சொல்றோம், சூனியம் செய்யாதுன்னு சொல்றோம், சூனியத்தை நம்ம நன்மை என்ன சொல்றோம், ஷிர்க்குன்னு தான் சொல்றோம் என்று சொன்னாரு. நம்ம சொன்னோம் உண்மைதான், நீங்க அப்படி சொல்றீங்க தான். ஆனா நீங்க எதை நம்பிக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை ஷிர்க்கு, ஷிர்க்கு அவன்கிட்ட இல்ல உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்றோம். இவர் என்ன சொல்றாரு, நாங்க உங்கள்கிட்ட ஷிர்க்கு நம்பி சூனிய ஷிர்க்கு நம்பிக்கை இருக்கீண்டா, எங்கள்கிட்ட இல்லப்பா, செய்யறவன் தான் ஷிர்க்குக்காரன், அவன் தான் நம்ம ஷிர்க்குன்னு சொல்றோம்னு சொன்னாரு. நான் சொன்ன இல்லவே இல்ல, உங்களுக்கிட்ட ஷிர்க் இருக்குது. எப்படி இருக்குது, சூனியத்தால ஒரு விஷயம் நடக்கும் என்று தெரிஞ்சா, ஒரு விஷயம் நடக்கும் சொன்னா அது ஷிர்க்கு, அவன் செய்வான்னு நீங்க நம்பினா ஷிர்க்கு என்று சொல்லுவோம். ஒரு திருப்பி கவுண்டர் கேள்வி கேட்டாரு. எப்படி கேட்டாருன்னு கேட்டா, இல்லாத ஒண்ணு அல்லாஹ் சொல்லுவானா, நடக்காத ஒண்ண அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுவானா, அப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. ரெண்டாவது என்ன கேட்டாரு, ஷிர்க்க பொறுத்த வரையில இப்ப ஒரு உதாரணம் காட்டினாரு. விபச்சாரம் அப்படி இருக்குது, அப்படி இருக்க போய் தானே பாவம் இருக்குது, இல்லாத ஒண்ணு எப்படி ஷிர்க்குன்னு சொல்லலாம்னு கேட்டாரு. அதுக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன், இல்லாததுதான் ஷிர்க்கு, எது இல்லையோ இல்லாததுக்கு பேர் தான் ஷிர்க்கு. பாவங்கள் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, களவு இருக்குது, கொலை இருக்குது, இது ஒரு பாவம். ஆனா ஷிர்க்கு இருக்குதானே, ஷிர்க்கு இல்ல, ஷிர்க்குன்னு ஒண்ணு கிடையாது. எப்படி கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணை என்று கிடையாது. இந்த கிளாஸ் அல்லாஹ்வுக்கு இணை என்று சொல்றாங்க, இணையா, இது அல்லாஹ் மாதிரியா, இது பொய்யது, அப்படி இணை இல்ல, அதில் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு அணுவளவு இணை கிடையாது. அல்லாஹ்வுடைய பண்புலையோ அல்லாஹ்வுடைய செயல்லையோ எவனுக்கும் இணையாக நிக்கவே முடியாது உலகத்துல. எது போய் அவ அல்லாஹ்வுக்கு பார்த்து அவர் சொன்ன மாதிரி கடவுள் என்று சொன்னா அது கடவுளா, அது போய், அது கிடையாது. அப்படி சொல்றதுக்கு பேர் ஷிர்க், அப்படி ஷிர்க்குன்னு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்ற பாயிண்ட். அப்ப சூனியத்தை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு கேட்டா, இவன் சூனியம் செய்வான் ஆனா அது பலிக்கும், உங்க நம்பிக்கை ஷிர்க்கு. எப்படி அதுக்கு உதாரணம் காட்டுன்னு கேட்டா, சிலையை தான் வணங்குறான் ஒருத்தர், சிலையை வணங்குறான், நீங்க சொல்றீங்க சிலை வணங்குறது ஷிர்க்கு, சரி, அவன நம்பிக்கை அதே நம்பிக்கிறான், நான் இதுகிட்ட கேட்டா தரும் நம்புறான், அது தரும், தாரது உண்மை. சூனியத்தால பாதி பிரிக்கி நம்புறாங்களே, அதே மாதிரி சூனியம் செய்யறது ஷிர்க்கா, ஆனா அவன் நம்புறதுக்கு பாருங்க, இது சூனியத்துல பாதிப்பு வரும்ன்றது உண்மையா, அதுக்கும் சிலை வணங்குறதுக்கு என்ன வித்தியாசம், இந்த கேள்விக்கு பதில் இல்லை. நான் இதைத்தான் அவர் தெளிவா கேட்டேன். இல்லைங்கதான் இன்னும் சொன்னார், இருப்பதை வணங்குறது, இல்லாத இருப்பதையும் வணங்குவது இருக்குதான், இல்லாதையும் வணங்குறது இருக்குதான். இல்லாதத வணங்குறதுன்னு சொல்லிட்டு சொன்னா, இல்லாத வணங்கினா ஷிர்க்கு, அதுல மாத்து கருத்து இல்ல. யாராவது ஒரு ஆள் இல்லாத ஒண்ண வணங்குறாங்களான்னு சொல்லுங்க. ஈசா நபி இருந்தாரு,
புத்தர் இருந்தாரு, சில இருக்குது, இருக்கிறத பார்த்தா இது கடவுள் சொல்றான். இல்ல சூனியத்தை பார்த்தா கடவுள் சொல்லுவானா? சொல்லல. அதை நீங்க கவனிச்சுக்கலாம். ஒரே செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே செய்தி 2 அறிவிப்புகள்ல 3 அறிவிப்புகள்ல வரும். அதுக்கு துருக்குன்னு சொல்லுவாங்க. பல வழிமுறைகள் இருக்கும், வார ஹதீஸ் வார வழிமுறை இருக்கும். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு 3 சஹாபி கேட்டிருந்தா அந்த 3 சஹாபா கிட்ட அவட்ட ஒவ்வொரு வழிமுறை இருக்கும். ஒரு வழிமுறையில வர அறிவிப்புல ஒருத்தர் கோளாறு இருக்கும், ஒரு இஸ்னாது கோளாறு இருக்கும். இப்ப அந்த வழிமுறையில ஒரு அறிவிப்பாளர் கோளாறு வரதுனால அந்த இஸ்னாதை நாங்க லைஃப் ஆக்குவோம், அங்க அறிவிப்பாளர் கோளாறு இருக்கிறதுனால. அதே ஹதீஸ் அதே மத்தின் என்ற அந்த செய்தி இன்னொரு இஸ்னாது ஊடாக அந்த செய்தி வந்திருக்கும். அந்த இஸ்னாதுல இந்த குழப்பம் உள்ள அறிவிப்பாளர் இருக்க மாட்டாரு. இப்ப என்ன நடக்குது? ஒரே செய்தி இந்த அறிவிப்புல வரும்போது, இந்த இஸ்னாது மூலமாக வரும்போது பலகீனமா இருக்குது, இன்னொரு இஸ்னாதுல வரும்பொழுது அங்க பலகீனம் இல்ல. அப்ப மத்தின் சஹி, இஸ்னாது லைஃப். ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பாரு, ஷாதுக்கு வரைவிலக்கணம் கேட்டுக்கோங்க. மா ரவாஹு சிகத்து முஹாலிஃபன் லிமன் ஹுவ அவ்ஸக் மின்ஹு. இதான் ஷாதுங்கிறதுக்கு முஹத்திஸீங்கள் சொன்ன வரைவிலக்கணம். ஒவ்வொரு முஹத்திஸீங்கள் வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கலாம், கருத்து ஒன்றுதான், ஒன்றுபட்ட கருத்துல சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் தன்னை விட நம்பகத்தரத்தில் உயர்ந்த அல்லது தன்னை விட அதிகபட்சமானவங்க அறிவித்த அறிவிப்புக்கு முரண்பட்டு அறிவிக்கிறது, இதான் சாதங்கிறது. இப்ப நீங்க விளங்கணும், சாதுண்டா என்ன? ஒரு ஹதீஸ்ல மத்தின்ல ஒரு துண்டு மேலதிகமா வந்திருக்கும். இப்ப ஒரு 3 இடத்துல 4 இடத்துல 5 இடத்துல ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பு வழிமுறையா வருது. ஏதாவது ஒரு அறிவிப்பு முறையில நாங்க பார்க்கும்பொழுது ஒரு துண்டு மேலதிகமா இருக்கும், அது மற்றவங்களோட அறிவிப்புல இருக்காது. இப்ப இந்த மேலதிகமாக வந்த துண்டுல நமக்கு சந்தேகம் வருது, இதுவும் இருக்குதா இல்லையா? மற்றவங்க சொன்னதுல இல்லையே, இதுல சொன்னது கூடுதலா இருக்குதே, இந்த கூடுதலா வந்ததை நம்ம ஏற்றுக்கலாமான்ற ஒரு பிரச்சனை வருவதா? இந்த குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண் வரும்போது ஹதீஸோட குர்ஆன் முரண்படுவதா அல்லது குர்ஆனோட இன்னொரு வகி இல்லாத ஒன்று முரண்படுவதான்னு கேட்கிறார் அவர். நான் கேட்கிறேன் உண்டு, உங்க பார்வையில புகாரில வர ஒரு ஹதீஸ் சூனியம் சம்பந்தமா வர்றது, புகாரில முஸ்லீம்ல ஏனைய கிரந்தங்கள்ல வர ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ உங்களோட பார்வை நாங்கள் ஹதீஸ்ன்றோம், அது எங்கட பார்வையில குர்ஆனுக்கு அது முரண்படவே இல்லை. குர்ஆனு கொத்ததாக அழகா வருவது எங்களுக்கு விளங்குது எங்கட பார்வைக்கு. சிலர பார்வைக்கு என்ன செய்யுது, அது குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி விளங்குது. விளங்கினோடனே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அது ஹதீஸ் இல்ல, அது வகியே இல்ல அப்படின்றாங்க. வகியே இல்லைன்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. இமாம் புகாரி அவருடைய கிதாபுல வகின்ற நினைப்பெல்லாம் தொகுத்து வச்சுக்காரு. அதுக்கு முன்னால உள்ளவங்க வகின்று விளங்கித்தான் புகாரி இமாமுக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. பின்னால வந்த புகாரிக்கு வியாக்கியானங்களின நிறைய ஏராளமான இமாம்கள் இருக்கிறாங்க, விளக்கங்களினவங்க. அவங்க எல்லாரும் அதை வகின்னு நினைச்சுதான் கிதாபுல பதிஞ்சாங்க. இன்றைக்கு புதுசா சொல்றாங்க என்னன்னு கேட்டா அது வகியே இல்ல. அப்ப கிட்டு கட்டப்பட்டு புகாரிகள் நுழைச்சாங்களா? அப்ப கிட்ட அறிவிப்பாளர் வரிசையா அப்ப என்னது? அதே அறிவிப்பாளர் வேற இடத்துல வரல ஏற்றுக்கொள்றீங்க, அதே ஆய்சரத்துலாங்க, அதே வேற சஹாபாக்கள், அதே தாபி, அதே தபா தாபி, வேற இடத்துல வரும்பொழுது நம்பகம்ன்றீங்க, இந்த இடத்துல வரும்போது சொல்றாங்க அது எங்களுக்கு குர்ஆனுக்கு முரண்படுது, அதனால அது வகியே இல்ல. நாங்க சொல்றோம் குர்ஆனுக்கு முரண்படல. இந்த முரண்பாடு சம்பந்தமா ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த முரண்பாட்டு நீங்க சொன்னதுக்கு விளக்கம் வந்துடும். என்னன்னா, 2 ஹதீஸ பத்தி சொன்னீங்க ஜாபீர் மௌலவி. ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா தகவல் ஒண்ணுதான், அந்த தகவலை 2 வழியில எங்களுக்கு கிடைக்குது. தகவல் ஒண்ணுதான், நான் இந்த ஊருக்கு வந்தேன்ற தகவலை 2 பேர் சொல்றாங்க. ஒரு வழியில எல்லாம் உண்மை சொல்றவங்க இருக்கிறாங்க, ஒரு வழியில பொய் சொல்றவர் இருக்கிறாரு, 1 2 பலரும் இருக்காங்க. ஆனா தகவல் உண்மையில நீங்க முடிவெடுக்கிறீங்க. ஏன் முடிவெடுக்கிறீங்கன்னு கேட்டா, ஒரு வழி சரியா தானே இருக்குது, வந்த வழியில அறிவிப்பாளர்கள் சரிதான், தகவல் சரியா இருக்குது. இதுல ஒரு விஷயம் நமக்கு விளங்குது. என்ன விளங்கு, நம்ம தர்க்க ரீதியாக யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுல ஒரு விஷயம் நமக்கு விளங்குது. என்ன விளங்குது? ஒரு சரியான தகவல் பொய்யர் மூலமாக வந்திருக்குது. தகவல் சரி, அதை பொய் சொல்றவன சரியாவே சொல்லியிருக்கிறான் என்ற ஒரு மெசேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது உண்மைதான், நடக்கும். பொய் சொல்றவன்றவன் உலகத்துல பொய்யே தான் சொல்லுவானா? எந்த ஆண்ட புள்ளவனும் 2 உண்மத்தை சொல்ல, உங்க வாப்பாட பேர் கேட்டா எந்த பொய்யனும் உண்மை சொல்லுவான். எங்க வாப்பா பேர் தான் உதாரணத்தை சொல்றேன்னா, பொய்ய 100% பொய் சொல்றவன் கிடையாது. இதே மாதிரி 100க்கு 100 உண்மை நல்லவர் நீங்க தெரிஞ்சவர் தப்பு கூடவும் சான்ஸ் இருக்குது.
இது நம்ம அக்கீதை, இது அடிப்படை. அல்லாஹ்வை தவிர அத்தனை பேரும் தவறு விடுவாங்க என்பது நம்ம அடிப்படை. இதுதான் தௌஹீத். அப்ப உங்க வாதப்படி பொய் சொல்றவன் ஒரு உண்மையான தகவலை சொல்லி இருக்க, உண்மை என்றே நீங்கள் விளங்கின ஒருவர் ஒரு தவறான செய்தியை எங்களுக்கு தந்திருக்க முடியாதா? அது வேணும்னு சொல்லிருக்க தேவையில்லை. அவர் வேணும்லாம் தர தேவையில்லை. ஒரு மனித பலவீனம் காரணமாக ஒரு நல்லவருன்னு அறிஞ்சவர் தவறான செய்தியை தந்திருந்தால் நீங்க சனதை மட்டும் பார்க்கறதால பிரச்சனை வருமா வராதா? உங்க நீங்க சொன்ன மெட்டர்ல அந்த பாயிண்ட் உங்களுக்கு கேட்கிறேன். தனியா ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த முரண் சம்பந்தமாக நீங்க என்ன கேட்டீங்கன்னு கேட்டா, நான் என்ன கேட்டேன்றது நீங்க உண்மையிலே விளங்கல. ஒரு முரண் ஹதீஸின் சஹீஹ் லைஃபை தீர்மானிக்க போதுமானதா? ஒரு உசூலுக்கு ஒரு பாயிண்டா அமையுமா என்று தான் நான் கேட்டேன். நீங்க ஷாதுன்றத பத்தி சொன்னீங்க. ஷாதுன்னா என்னன்னு கேட்டா, நல்லவங்க தான் ஒரு 5 நல்லவங்க, ஒரு 10 நல்லவங்க. நீங்க முரண அறிவிச்சுட்டாங்க, வித்தியாசமா அறிவிச்சுட்டாங்க. எதை ஏத்துக்கிறது என்று பார்த்தா, அதிகமானவங்க எதை சொன்னாங்களோ அதை ஏத்துக்கொள்வோம் என்று நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே புகாரியில இந்த 5 பேர் அந்த ஹதீஸை நம்ம தட்டுறோம், 5 பேர் அந்த சூனி ஹதீஸ்ல 5 பேர் வராங்க, இவங்க எல்லாரும் நிராகரிப்பீங்களான்னு கேட்டா, ஷாதுல நீங்க தட்டுறீங்களே அந்த 5 பேரையும் நீங்க மத்த ஒரு ஹதீஸும் எடுத்துக்கல மாட்டீங்களா? அப்படித்தான் வருமா? இதுதானே குர்ஆன் முரண்னா? குர்ஆன் என்பது என்ன? உண்மையிலேயே குர்ஆன் சொன்னா என்னன்னு கேட்டா, அதுவும் சனது வழியாக வந்ததுதான். இந்த பெரிய சனது அது அதுல இருக்கிற கருத்து பாருங்க. அதை நம்ம மத்தன்னு சொன்னதுக்கு உண்மைக்கு சனதா இல்லையாது. எக்கச்சக்க சமுதாயமா சனது சொன்னது. அது சஹாபாக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னது. அது அந்த சனதுக்கு புகாரில் இருக்கிற 5 பேரை நீங்க ஒப்புடுறீங்களா? அப்ப அதுக்கு மாத்தமா வந்தா யாரு? இப்ப இந்த ஷாதுல பார்த்த மாதிரி நீங்க பாருங்களேன் நான் கேட்கிறோம். நம்ம 50 பேர் வந்தாலும் பரவாயில்ல. அப்ப குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. நீங்க சனதை பாக்குறீங்க, 2 சனது தான். ஷாதுக்கு பார்த்த மாதிரி பாருங்கன்னு சொல்றோம். ஷாதுக்கு 5 பேர் 10 பேர், இங்க பல்லாயிரக்கணக்கானவர் ஒரு 5 பேர். இந்த ஒப்பீடு உங்களுக்கு விளங்குது இல்லையே என்பதுதான் இந்த பிரதானமான கேள்வி. நம்ம நினைச்ச மாதிரி தலைப்பை விட்டு சற்று நம்மளோட கலந்துரையாடல் நகர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் பேசும்போதே தலைப்பு சூனியத்தை பத்தி பேசுறதா தான் பேசிக்கொண்டோம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி பல விவாதங்கள்ல நடக்கிற மாதிரி இப்ப உசூல் ஹதீஸ் ரீதியாக திசை திருப்பப்பட்டு அது சூனியத்துக்கும் இப்ப நம்ம கலந்துரையாடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நம்ம அந்த கலந்துரையாடல் போயிட்டு இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், சூனியத்தை நம்புபவன் முஷ்ரிக் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நேரடியாக இந்த இடத்திலே நீங்க ஆதாரத்தை தாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுக்கு அல்லாஹ் செய்யற மாதிரியான வேலையை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தானவங்க உயிர்ப்பித்தாங்க. யார சக்தி மௌத்தானவங்களை உயிர்ப்பிக்கிறது? மறைந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இல்லா பிஇذனில் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறைந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியை கொடுத்தானா இல்லையா? தஜ்ஜாலுடைய ஹதீஸை பார்க்கிறோம். தஜ்ஜால் மழை பொழி என்றால் மழை பொழியும். மழை பொழிய வைக்கிறது யாருடைய சக்தி? அல்லாஹ்வுடைய சக்தி. தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய சக்தியை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அப்ப தஜ்ஜால தஜ்ஜாலோட அந்த ஹதீஸை ஒப்பிட்டு நீங்க வியாக்கியானம் செய்வீங்களா? முடியாது. அப்ப நம்புறது இணை வைத்தல். சூனியத்தை நம்புறவன் இணை வைக்கிறான் என்பதற்கு தெளிவான ஆதாரத்தை நீங்க காட்டணும். இந்த தலைப்பை விட்டு வெளியே போனதுன்னு சொல்ற கருத்து தப்பான கருத்து. உசூலும் இதுல சின்ன பேசப்படத்தா வேணும். அதை ஆரம்பிச்சது நாங்க கூட இல்ல, அப்துல் ஹமீத் மௌலின்றதையும் நான் கொஞ்சம் கவனிக்க சொல்றேன். இல்லைன்னு சொன்னா மறந்து சொல்லுங்க, அடுத்த முறை நான் காட்டுறேன். அடுத்தது என்னன்னா, அந்த 102 வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஜம்சாத் அதுக்கு விளக்கம் தருவார். அதுக்கு முன்னால இந்த சூனியம் ஷிர்க்குன்றதுக்கு நேரடி ஆதாரம் இருக்கா? குர்ஆன்ல சூனியம் ஷிர்க்கு, நம்பிக்கை ஷிர்க்கு. புத்தர் சிலையை வணங்கினா ஷிர்க்குன்னு நேரடி ஆதாரம் இல்லதான் குர்ஆன்ல. அதுக்கு என்ன செய்யறது? சரி, அவங்களை விளங்கிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். விளங்குதா? ஷிர்க்குன்னு அடிப்படை இருக்கு பாருங்களேன். அடிப்படை வச்சுதான் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்த வணங்குவான், ஒவ்வொன்ன சொல்லுவான், போன வணங்குவான், எதையெல்லாம் செய்வான். இந்த கூகுளை பார்த்து கூட கூகுள் ஆண்டவன் சொல்ல ஒருத்தன் சொன்னான். இது எல்லாம் அது அந்த அடிப்படையில் அடங்குமா?
அல்லாட பண்பை கொடுக்கறதாகுமா என்று நீங்க பார்த்து அது ஷிர்கா இல்லையா முடிவு. சிம்பிள் விஷயம் இது, இதுல ஒரு பெரிய லாஜிக்கே இல்லை. அடுத்தது என்னன்னு கேட்டால் சில கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி, தஜ்ஜால், அப்ப இதெல்லாம் என்னது? அப்ப இது அல்லாஹ்வோட பண்பை கொடுத்துட்டான் அவங்களுக்கு ஷிர்கா? அப்படி விளங்கினா ஷிர்கா? எது எல்லாம் இயற்கையாக அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிறானோ அது இயற்கையில ஓடும். எது எல்லாம் இயற்கைக்கு மாற்றமாக ஒன்னு இருக்குதோ அதெல்லாம் சொல்லிடுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை இல்லாமல் குழந்தை கிடைச்சதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்காக உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளை என் மரியமுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்காதா என்று கேட்கப்படாது. கேட்டால் தப்பு. ஏன்னா இயற்கைக்கு மாற்றமா எது நடத்தோ அதெல்லாம் சொல்லிடுவான். அதுக்கு பல ஆதாரம் இருக்குது. அதுக்கு எவிடன்ஸ் அல்ல சொன்னது மட்டும் இல்ல, அறிவுக்கு எவிடன்ஸ் வேற வச்சுக்கிறான். என்ன குழந்தை இப்ப குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா குழந்தை பேசவும் வேணும். இப்போ ஒரு குழந்தை பிறந்தா இது ஈசா நபி மாதிரி கிடைச்சதா பேச சொல்லி பாரு என்ன டெஸ்ட் பண்ணிடலாம் எங்களுக்கு. அல்லாஹ் சொல்லிடுவான், பேரை சொல்லிடுவான். இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு சுடையில பாருங்க, அதனால எனக்கும் சுடாதுன்னு ஒருத்த நெருப்புல பாயலாமா? நெருப்பிட பண்பு சுடுவது. அதுக்கு மாற்றமா எங்க எல்லாம் விதிவிலக்கு எல்லாம் கொடுத்தானோ சொல்லிடுவான். ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாம ஒருத்தனை பாதிப்பு செய்யறது இயற்கைக்கு மாற்றமானது. அது ஒருத்தனுக்கு இருக்கு சொல்லிடுவான். உங்க ஊரு சூனியக்காரருக்கு, காத்தாங்குடியில் இருக்கிற சூனியக்காரருக்கு இது இருக்குது, இவனை தவிர யாருக்கும் இல்ல என்று சொல்லி இருந்தா நீங்க நம்பிருங்க, விதிவிலக்குன்னு எடுத்துக்கலுங்க. பொதுவாக அல்லாஹ் தஆலா விதி அமைச்ச பிறகு அதுக்கு மாற்றமா எல்லாம் செய்வாங்களாம். அதை நம்ம நம்பிடணுமா? அதுக்கு ஆதாரம் என்ன? மரியத்தை காட்டுவாங்களாம். எதை விதிவிலக்கு நல்லா சொல்லி காட்டினானோ அதை காட்டுவாங்களாம். எதை விதிவிலக்கு நல்லா சொல்லி காட்டினானோ அதை காட்டுவாங்களாம். அதை காட்டக்கூடாது. உங்க ஊரு சூனியக்காரன் செய்வான்றதை காட்டணும் நீங்க. அப்பதான் சூனியம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்தான்னு வரும்.